இன்னும் வேணாம் ஒன்றும் வேணாம். வெள்ளைச்சட்டையை போட்டு வந்தோன்னா சமாதான கொடியை பறக்க விட்டேன்னு நினச்சிடாதீங்கடா. சண்டை முத்தி போச்சுன்னு அர்த்தம். இனியும் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தொடரணுமாங்கிறத இப்போ தான் காலையிலே ஐஸ் வைக்கிறா தெரியுதா? ஏன்னா நான் காலையிலே பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். அளவா பேசுறா ஏப்ப ஊட்டியே. சரி என்ன ஈனோ கலைக்கிறவன் கேட்டது ஒரு புத்தமா? இப்போ இருக்கிற அக்கறை நேற்று நைட்டு மிச்சர் பாக்கெட்டை ஒரு பாதியை தின்னப்போ இருந்திருக்கணும். அதை திங்கிறேன் இதை திங்கிறேன்னு சொல்லி என் மேலே பழிய போடுறீங்க. திங்க தானடா வாங்கி வச்சிருக்கீங்க எல்லாம். அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? இதே என் குடும்பமா இருந்தா இந்நேரம் நீ திங்க விட்டு அழகு பார்க்கும். இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு. இப்போ இவ கூட வந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பம் என்னை கவனிக்கிறது இல்லை. தண்ணி கூட அள்ளி தரதில்லை, காப்பி போட்டு தரதில்லை. அதுக்கு காரணம் அந்த சுகைங்கிறவன். அவன் வாழ்க்கையில் என்ட்ரி ஆனால் அதோட எனக்கு நோய் என்ட்ரின்னு போயிடுச்சு. அதனால் இவ பண்ணுற வேலையை வந்து நான் இப்போ சொல்ல வர்றேன். முக்கியமான விஷயமாக தான் நான் பேச போகிறேன். இந்த தீம்பண்ட விஷயத்துக்கு சில்லித்தனமாக சில்லறத்தனமாக இதை வந்து நீ தின்ன அதை நான் தின்னேன், 2 பேர் மாறி மாறி தின்னோம் அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பார்க்க சொல்கிறேன். ஒரு வீடு வாசல் வாங்கணும்னா குடியை நிப்பாட்டணும், சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சைடிஷு சரக்கு அடித்தா தானே உனக்கு அத்தனை கிலோ மீன் அத்தனை கிலோ கறி தேவைப்படும். எதுக்கு? நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நான் திங்கணும்னா நான் கூட தனியாக கூட போய் கடையில் கூட வாங்கி தின்னுக்கிறேன். இனிமேல் உங்கள் இந்த இதில் வாலியில் கையை வச்சேன்னு வைவேன், தூக்கி போட்டு என்னை மிதிங்கிறேன். நான் நாக்க பிடுங்குற மாதிரி என்னை கேளுங்கிறேன். நான் இல்லை, நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன். என் குடும்பமாக இருந்தால் இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து விடாதுங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் என் கூட வந்ததுனால தான் என் குடும்பம் என்னை கவனிக்கலை. எதுக்கு ரோட்டில் விடுற அளவுக்கு நான் ஒன்றும் அனாதை கிடையாது. ரைட்டா? உன்னைய தேடி வந்ததுனால தாண்டி என்னை ரோட்லேயே விட்டாங்க. நீ வாய் பேசாத. நான் ஒருத்தன் பேசும்போது ஊடால பேசுனேன்னா அப்புறம் நான் எனக்கு வேறு மாதிரி ஆயிரும். நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, இந்த தீம்பண்டம் இந்த சில்லற விஷயங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துக்கிட்டு இதை தின்ன அதை தின்ன அதை நாங்கள் அதுக்கு வச்சோம் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னா மாத்திரம் ஏய் எங்கே போகிற வீடியோ போட்டு இதுக்கு நீ பதிலை சொல்லிட்டு போடி. வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னா மாத்திரம் மாம்பழத்தை 5 கீத்து தின்னு 6 கீத்து தின்னுன்னு சொல்லி திங்க விட்டு எனக்கு சுகரை ஏற விட்டு ஸ்லோ பாய்சனில் கொல்ல பார்க்குறீங்க. அப்புறம் சரி மாம்பழத்தையே விடு. ஏன் நான் வந்து சாப்பிட்றத முதற்கொண்டு நீ வீடியோ எடுத்து போட்டு இதுக்கு என்னை பேசாமல் எங்கிட்டாவது சர்வீஸ்க்கு விட்டுற வேண்டியது தானே? இல்லை நான் கேட்குறேன், சோறு திங்கிறத முதற்கொண்டு வீடியோ எடுத்து போட்டு அதில் சம்பாரித்து அந்த வர்ற காசையும் வாங்கி அதில் இவங்க தான் சம்பாரித்து நான் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு எதுக்கு என் மேலே வீண் பழியை தூக்கி போடணும்? நான் சாப்பிட்றேன் எதுக்கு? நான் டீசெண்டாக சாப்பிட எனக்கு தெரியாதா? இன்றைக்கெலாம் நான் சாப்பிடுவேன் டீசெண்டாக, அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல். முந்தி எப்படி நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது சாப்பிட்டேனோ அதை மாதிரி சாப்பிட்றேன். வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறாங்க, பார்க்காதவங்க போகிறாங்க. நான் வந்து கோமாளி வேஷம் போட்டு என்னை நானே கேவலப்படுத்தி தட்டெல்லாம் வலிச்செல்லாம் நான் நக்குனதே கிடையாதுங்க என் வாழ்க்கையில். உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் என்னை அப்படி வளர்க்கவே கிடையாது. டீசெண்டாக சாப்பிட்ணுப்பா, ஒரு பருக்க கூட வைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு அரிசியிலையும் ஆண்டவே அல்லாஹ் வந்து உன் பேர் எழுதியிருப்பார். அதனால் சோறை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்களே தவிர தட்டை நக்கி வளைச்சி நக்கி தின்னுலாம் யாரும் சொல்லலை. அந்தளவுக்கு டீசெண்டாக வளர்ந்தவன் இன்றைக்கி வீடியோவுக்காக உட்காந்துக்கிட்டு என்னமோ சோறே பார்க்காதவன் மாதிரி பல பேர் என்னை சோத்துக்கு செத்தவேன்னு சொல்லி ஒரு பேர் வச்சு இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒரே வார்த்தை இனிமேல் நான் சொல்லி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விஷயத்தில் சாப்பாடு விஷயத்துலேயும் சரி, இவங்க இந்த தீம்பண்டை வாங்கி கொடுக்குறதுலையும் சரி, என் பேரை நான் கெடுத்துக்க விரும்பலை. என் குடும்பத்தில் நான் வாங்கி கொடுத்து கணிக்க என் பிள்ளைகளுக்கு பால் காலையிலே நான் தான் 1/2 லிட்டர் வாங்கிட்டு வருவேன். பூஸ்ட்டு கலைக்கு கொடுப்பேன், ஹார்லிக்ஸ் கலைக்கு கொடுப்பேன். காலையில் தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்து நானும் சாப்பிட்டு என் குடும்பம் அப்படி வளர்ந்த குடும்பம், கௌரவமான குடும்பம் தான். இந்த எச்சக்கலத்தனமாக பிச்சைக்காரத்தனமாக இந்த மிச்சரை நீ தான் காலி பண்ண, ஏவுன்னு ஏப்ப விட்ற, நெஞ்ச கரிச்சு இதாகுது அதாகுது. ஆனால் ஒன்று சொல்லவா, இவங்க எனக்கு சோறு போடுற மாதிரி போடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஐயோ இவ்வளோ திங்கிறானே அவ்வளோ திங்கிறானே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளை என்னைய கண்ணு வைக்கலை. என் கூட இருக்கிறா பார்த்தீங்களா, இவ தான் கண்ணு வைக்கிறா. அதனால தான் எனக்கு இந்த அஜீரண கோளாறு ஏப்பம் இதெல்லாம் வர்றது. இதை தவிர்த்து இந்த குடினால் கல்லீரல் இங்கே வெந்து கருகி போய் கிடக்கு. இது போக வந்து நாங்கள் அடிக்கடி சண்டை போடுறதுனால சிகரெட்டு குடிச்சு நுரையீரல் பூரா நொந்து போய் கிடக்கு. ஆக எல்லாத்துக்குமே காரணம் இவ தான். இதே வந்து என் குடும்பத்தோடு இருந்தேன்னா பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நான் தொடரலாம்ல. நேற்றே எத்தனை பேர் சொன்னீங்க ஒரு வார்த்தை, மாமா
நீங்கள் உங்கள் பேரனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை மாதிரி தீமண்டை வாங்கி போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுவாங்க. அங்கே ஒரு பயலுக வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் பழைய கஞ்சியவும் என் பொண்டாட்டிலாம் பழைய சோறு அது போக உப்பு கண்டம் இதை நான் மொத்தமாக வாங்கி போட்டு அடிக்கடி போக முடியாதுங்கிறக்கா வாங்கி போட்டு வெறும் உப்பு கண்டத்தை தின்னு எத்தனை நாள் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. கறி மீனுங்கிறது ஒரு பேருக்கு, ஒரு கருவாடு எதுவுமே கிடையாது. வெறும் சோறு தண்ணியை ஊற்றி உப்பள்ளி போட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாஷிங் மிஷினு இல்லாமல் அவன் ஆப்ரேஷன் பண்ண உடம்போட ஒரு தையலை போட்ட உடம்பு அதோடு துவைச்சிக்கிட்டு என் குடும்பத்தில் எத்தனை டிக்கெட்டு ஒரு நாள் உன்னால் வீட்டு வேலை பார்க்க முடியுதா? உடனே அப்படியே நோகுதுங்கிற, இங்கிட்டு படுக்கிற அங்கிட்டு படுக்கிற, உனக்கு ஒரு ஆள் கை கால் அமைக்கி விட்டு உனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாகவே சொல்கிறேன், நான் என் குடும்பத்துக்கு ஏசி இல்லை, மிக்சி இல்லை, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பேன். ஃப்ரிட்ஜு பழசாகி போச்சா புதுசு வாங்கினா சொல்லிக்கிட்டு இருக்குது. அடிக்கடி அந்த ஃப்ரிட்ஜு வந்து கூலிங் ஏற மாட்டேங்குது, ஒழுகுதுன்னு சொல்லுது. நேற்று ஒன்றுமே இல்லைங்க, உங்கள்கிட்ட மறைச்ச ஒரு விஷயத்தை இப்போ நான் ஓப்பனாக உடச்சி விட்றேன். இதிலேருந்து நான் வந்து எவ்வளோ நல்லவன், இவன் எவ்வளவு கேடு கட்டவங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. அதாவதுங்க சோரட்டி, அதாவது நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வர்றோம். எவ்வளவு இந்த வீட்டுக்கே 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டான். இது போக 65 போடுறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனு நெம்பங்க 2 கிலோ எவ்வளவு 450 ரூபாய்க்கு இப்போ சிக்கன் வாங்குறேன். நான் யதார்த்தமாக பக்கத்து கடை கறிக்கடை. அப்போ இங்கே 2 செவரட்டி இருந்துச்சு. நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, என் பேரனுக்கு வந்து இந்த செவரட்டியை வாங்கி கொடுத்தா. ஏன்னா சுமி வந்து அடிக்கடி எங்கள் செவரட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுது. நான் போகிற நேரம் செவரட்டி தீந்துடும். காலையில் வெள்ளனை செவரட்டிங்கிறது அந்த என்னது மண்ணீரல். உங்களுக்கு விவரமாக சொல்லணும்னா எங்கள் ஊரில் அதுக்கு பேர் சோரட்டி, உங்கள் மற்ற மாநிலங்களில் வந்து அதுக்கு பேர் வந்து மண்ணீரல். அப்படிங்கும்போது அதை வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அடிக்கடி கேட்கும் சுமி. நானும் வந்து சரி போய் கேட்பேன், தீந்துரும் வந்துடுவேன். எப்பா கறி தாப்பா இருக்குது வாங்கிட்டு வாப்பாம்பேன். சரிங்க கைமா கறி வாங்கிட்டு வாங்க, இல்லை கொஞ்சம் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வாங்க, உங்கள் பேரனுக்கு சூப் வச்சு கொடுக்கணும். இப்படித்தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று யதார்த்தமாக நான் வந்து கறிக்கடையில் பார்க்குறேன், ஒரு 2 செவரட்டி நல்லா பெரிய செவரட்டி இருக்குது. நான் 600 கேட்டார். சரி ஒரு 400 போட்டுக்கங்கன்றதுக்கு பாபா இன்னொரு 500 100 சேர்த்து 500 கொடுங்கன்றாரு. நான் 450 போடுன்னு சொல்லிட்டேன். இவளும் சொல்லி ஸ்கேன் பண்ணி போட்டு வாங்கியாச்சு. வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன் அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிற அப்படின்டா. எப்பா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ப்பா, வெளியே வச்சோம்னா கெட்டு போயிடும். ஏன்னா மத்தியானம் நாங்கள் வாங்கிட்டு வரும்போது 1 மணி அந்த நேரத்துக்கு வச்சோம்னா கெட்டு போயிருப்பா. நான் சாயங்காலமாக 4 மணி 4:30 மணி போல் நேராக கூடல் நகருக்கு போய் சுமிக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே லைவ் போடுறதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறேப்பா, இல்லை முடிஞ்சால் அங்கேயே வச்சு கூட லைவை போட்டுட்டு கூட வர்றேப்பான்னு சொல்லி தாங்க சொன்னேன். இவ காசில் 450 ஸ்கேன் பண்ணி போட்டு அந்த செவரிட்டியை நான் வாங்கிட்டேனா. அதை வந்து நீ வையி, நீ சாயங்காலமாக அதை வந்து நீ வந்து வச்சுட்டு போ. இந்த வதக்கி வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு மிளகு சீரகம் போட்டு ரெடி பண்ணி வை. நாளைக்கு நம்ம அதை உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். இங்கே வாங்க, நான் பொய் பேச விரும்பல. இங்கே வாங்க, அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எங்கே விழுந்தாலும் பரவாயில்ல. இங்கே வாங்க, கீழே விழுந்து இங்கே இருங்க. போச்சுரா, ஐயோ செல்லு போச்சுரா. என்னாச்சு, இந்த கலருக்கு வந்துருச்சு. இன்னும் கலரே வேறு கலரில் தெரியுது செல்லு. ஐயோ போச்சுரா, இது தேவையில்லாத வேலை நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு உள்ளேயே உட்காரலை, கலர் வேறு மங்கி போச்சுரா. ஏதோ ஒன்று இதாகி போச்சுரா, ஃபால்ட் ஆகி போச்சு. சரி விடுங்க, நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வர்றேன். பாய்.